இப்போ இவ்வளோ பெரிய கரூர் சம்பவம், துயர சம்பவம் நடந்திருக்கு. இத கூட ஒரு சரியான அரசியலா திரு விஜய் அவர்கள் வந்து பண்றாரா? தாவேகா பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. ஏன்னா, களத்த அவங்க வந்து திரும்ப திரும்ப தவற விடுகிறார்களோ, தவறு பண்கிறார்களோ கேள்வி வந்து திரும்பவும் நமக்கு மேல எழுது காரணம்னு பார்த்தீங்கன்னா, கரூருக்கு போணும்னு அவர் வந்து சொன்னாரு. ஆமா. நீங்க சொன்ன மாரி டிஜிபி கிட்ட வந்து குடுத்தாங்க. பேரளவுல தான் குடுத்தாங்களே, குடுத்ததுக்கு அப்புறம் எந்த விதமான ஃபாலோப்பும் இவங்க வந்து பண்ணவே இல்ல. ஓகே. எஸ்பி கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான நீங்க அவர் கேட்ட அந்த நிபந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. தொண்டர்களே வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. உங்களோட கோரிக்கைகள் அதுல வந்து எந்த கட்சி தலைவராவது தொண்டர்கள் என்னை பின்தொடரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? உங்க தொண்டர்கள் பின்தொடரக்கூடாதுன்னா அதை யார் சொல்லணும்? திரு விஜய் அவர்கள் சொல்லணும். புசி ஆனந்த் அவர்கள் சொல்லணும். விஜய் தான் கட்டுப்படுத்தணும். ஆ. தாவேகா தான் கட்டுப்படுத்தணும். அவர் தான் கட் பண்ண. இது என்ன சொல்றேன்னா, காவல்துறை கிட்ட போய் கேட்கிறாரு. காவல்துறை வந்து கட்டுப்படுத்தணும். ஏன்னா காவல்துறைக்கு வந்து நீங்க கெட்ட பேர் எழுத்தணும். அவங்க தொண்டர்கள் வந்தாங்கன்னா, அவங்க தடுக்கிறதுக்கு வேற வழிமுறைகள் கையாளுவாங்க. இல்லன்னா ஒரு கட்டத்துக்கு மேல போய் தடியடி நடத்துனாங்கன்னா, பாத்தீங்களா காவல்துறை எங்க தொண்டர்கள் மேல வந்து கை வச்சிருச்சாங்க. உங்களை பார்த்து பயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணுன்றதுக்காக நீங்க இப்ப தாவேகா ஆதரிக்கவர்கள் கூட குறைஞ்சபட்சம் நேர்மையா இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க தாங்க சொல்லிருக்கீங்க உங்க தொண்டர்கள் வரக்கூடாது, நீங்க தாங்க மனு கொடுத்துருக்கீங்க, அதை தாங்க காவல்துறை இது காவல்துறை வேலையே கிடையாது. இது காவல்துறை நீங்க வந்தா உங்களுக்கு பாதுகாப்பு வேணா கொடுக்கலாமே தண்ணி உங்க தொண்டர்களை தடுக்கிறது காவல்துறையோட வேலை கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிரீன் காரிடார் வந்து கேட்கிறாரு. என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு ட்ரம்ப் இங்க வரும்போது என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களோ வந்து சீன பிரதமர் இங்க வந்த பிறகு என்ன மாதிரி நடவடிக்கைகள் காவல்துறை எடுப்பாங்களோ கூடாது. ஆமா, எல்லா சிக்னலும் வந்து உங்களுக்கு வந்து கிரீன் சிக்னல்ல தான் இருக்கும். வாகனங்கள் ரோட்ல எதுவுமே போகக்கூடாது, ஸ்பீட் பிரேக்கரே இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன மாதிரி எதனா சொன்னா ஒரு சாதாரண மனநிலையில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க. அது கேட்கறதுக்கும் நமக்கே வந்து இதெல்லாம் இது கேட்க முடியுமா, இதெல்லாம் தருவாங்களான்னு தெரியாம நீங்க வந்து காழ்ப்புணர்ச்சியில வந்து இதை கேட்டுட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றீங்க? கரூர் மக்களை இங்க வர இதை விட ஒரு என்ன சொல்றதுன்னா வன்மமான செயல் வேற ஏதாவது இருக்குமான்னு நமக்கு வந்து தெரியல. நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து எங்க அதீதமான வார்த்தைகள் வந்துருமோன்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்தி தான் நம்ம பேச வேண்டியது வந்து பிற்போக்குத்தனமா இருக்கு. இன்னும் வந்து தமிழக அரசியலை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து களத்தை பின்னோக்கி இழுக்கிறாருன்னு தான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டும். ஓகே சார்.